களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபை, கிருபை, கிருபை. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் அவளோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஆய்ந்திருக்கிற ஆண்டவர் உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி அடைவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இறை வார்த்தையை கேட்டதோடு மட்டுமல்ல, அதன்படி கடந்தவர்களாகவும் இருங்கள். அப்பொழுது ஆண்டுடைய அருளும் ஆசீரும் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும், நிறைவு செய்யும். இந்த வேளையில கூட ஆண்டவர் தருகின்ற செய்தியை நாம் வேலை சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் ஆண்டவர் தருகின்ற செய்தியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் பார்க்கணும். கடந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தை அப்படியே நாம் பார்த்துக்கிறோம். இதோ நான் விரைவாகவே வருகிறேன் என்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த நாளில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனியும் தொடர்ந்து கேளுங்கள், இனியும் தொடர்ந்து கேளுங்கள். இப்பொழுது நாம் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கலாம். அன்பான ஆண்டவரை, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். காலை முதல் மாலை வரை ஆண்டவரே பலவிதமான உடல் ரீதியை வேலை செய்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோ ஊக்கம் உள்ளது, உன்னுடலோ வலுவற்றது என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ள கொடுங்க, தாங்க, நிரப்புங்க அப்பா. ஆண்டவர் உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீ பார்க்கணும், நேற்று தினத்தில் நான் டைம்ஸ் இல்லைன்ட்டு கொஞ்சம் வேகமா முடிச்சேன். நேரம் இல்லை. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு. இந்த நாளில் கூட வருகிற டிசம்பர் மாதம் முதலிருந்து இந்த டைம்ஸ் மாறி இருக்கு, தெரியுங்க சொல்லுவாங்க. இந்த டைம்ஸ் இப்போ 7:30 8 மணி வரைக்கும் செய்தி கேட்டிருக்கீங்க இல்லையா? 7 to 8 விடுதலை நேரம் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் டைம் மாற்றிருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சி நிர்வாகம் இந்த டைம்ஸை மாற்றிருக்கிறாங்க. 7 to 7:30 மாற்றிருக்கிறாங்க. 7 to 7:30 எல்லாருக்கும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க, சொல்லுங்க, மற்றவங்களை சொல்லுங்க. 7 to 7:30 டைம் மாற்றிருக்கிறாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லணும். நேற்று நேரம் இல்லைன்ற வச்சு இப்படி வந்துடு, வார்த்தை வந்துடுச்சு. சரி, பார்க்கணும். பிரியமானவர்களே, இறுதி நாட்களிலே எப்படிலாம் இருக்குன்றது ஒரு அடையாளமா சொல்லுன்னு சொல்லிட்டு சிலர் கேட்டாங்க. அதுக்கு இயேசு இந்த உலகத்தின் போக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அது என்ன சொன்னது? இந்த உலகத்துல பல விதமான நிலநடுக்கம் நிலச்சரிவு உண்டாகும் சொல்லிட்டு நாட்டையும் அரசையும் வைத்து நிற்கும் சொன்னாங்க. அந்த போக்கு முன்னாடிச்சு, உலகத்தின் போக்கு. இரண்டாவது கருத்தை நான் பார்க்கும் பொழுது, இறுதி நாட்கள்ல மக்களுடைய போக்கு எப்படி இருக்கும்னு புனித பவுலடிகள் தீமோத்தேயுல அழகா சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 1-6 சொல்லியிருக்கிறார். மக்கள் அப்படி போயிடுவாங்க, மாறிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிடும். நல்ல பக்தி இருக்கிற மாதிரி ஆக்ட் செஞ்சுட்டு இருப்பாங்க. பக்தி இருக்காது, இறை பக்தி இருக்குதா ஒன்று இருக்காது, வெடி வேஷமா இருப்பாங்கன்னு அப்படி வாங்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? புனித பவுல் பயங்கரம் அவர் சொல்லிருக்கிறார். இறுதி நாட்களிலே மக்களுடைய நிலையை பற்றி அங்க பவுலடிகள் தீமோத்தேயு சொல்லிட்டு இருக்கிறார். முதல்ல உலகத்தின் போக்கு, இரண்டாவது மக்களுடைய
போக்கு. மூணாவது நாம் பார்த்தோம், இறுதி நாட்கள்ல ஆவிக்குரிய லைன்ல எப்படி வரும்னு பார்க்கிற பொழுது, ஆவிக்குரிய லைன்ல எப்படி வரும்னு பார்க்கும் பொழுது, நேற்று தினத்துல நம் சகோதரர் படித்தாங்க, நீங்கள எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது வார்த்தையை புனித பேதுரு அங்க சொல்றாரு. 2 திருத்துறை பணியில 2ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை நான் நேற்று நேரம் எல்லாம் முடிச்சுட்டேன். இப்ப திருப்ப அதுக்கு தயவுசெய்து எடுங்க. இறைவசனம் தான் கண்டு வரணும். மக்களுக்கு இல்லாத கொடுக்கிறது தான் இருக்கு. இறைவசனம் எடுங்க. இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார்கள். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள். இறுதி நாட்களில் என் அன்புக்குரலை நாம் பார்க்கிற பொழுது, நான் நேற்றே சொன்னேன், எனக்கு 68 வயசுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி வந்தேன். உலக போக்கிலன்னு பத்தி சொல்ல வந்தேன். இல்லைங்களா, மக்கள் எப்படி இருக்கிறான்னு நான் சொல்ல வந்தேன். இந்த நிலை தான் இதுன்னு சொல்ல போவாரு. இப்ப 68 வயசு. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தினாக்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வழிபாட்டு கூட்டமே கிடையாது. நற்செய்தி அறிவிக்கும் காரியங்களே கிடையாது. இல்லைங்களா, எங்கேயோ ஒரு தியான மையம் இருக்கும், எங்கோடு யாரும் போறவங்க வந்திருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஏதோ விசுவாச ரீதியில, விசுவாச பாரம்பரிய விசுவாசத்துல, அடிப்படை விசுவாசத்துல அப்படி போயிட்டே இருக்கிறது. அவ்வளவுதான். இப்படி ஆவிக்குரிய வழிபாடுகளோ, ஜப வழிபாடுகளோ, ஜப தியான மையங்களோ இல்லை. உண்மைதானே? இல்லை. ஆனா இந்த நாட்கள்ல நிறைய தியான மையங்களும் ஆவிக்குரிய வழிபாடுகளும் உண்டாயிட்டு இருக்குது. உண்மைதானே? எப்படி இறுதி நாட்களிலே இறுதி நாட்களிலே இந்த நான் சொல்லுகிற பொழுது நான் சொல்லணும். இறுதி நாட்கள் என் அன்புக்குரியவர்களே, எங்க பேரப்பையன் இருக்கிறான். பேரப்பையனுக்கு ஒரு ஃபாதருக்கு கார்மெல் தியான ஆசிரமத்தில் ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. அவருக்கும் எங்க பேரப்பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேசி பழக்கப்பட்டிருப்பானுங்க. அன்றைக்கு ஒரு நாள் அவன் அவர் ஃபாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ஃபாதர், எனக்கு ஒரு டவுட். எத்தனை கிளாஸ் படிக்கிறான்? 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். கருத்துக்கு தான் கொண்டு வரேன். 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவன், ஃபாதர், திருத்துவர் பணியில 2ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்துல உன் புதல்வர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள் சொல்லியிருக்கேன், நான் இறைவாக்கு உரைக்க முடியுமான்னு கேட்கிறான். அந்த ஃபாதர் அசந்து போயிட்டார். இறுதி நாட்கள்ல புதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கேன், நான் புதல்வர் தானே, நான் இறைவாக்கு உரைக்குமானோ? ஃபாதர் அப்படி கண்டிப்பா ஆணுடைய வார்த்தைடாது, கண்டிப்பா நடக்கும்டா, நீ ஃபேஸ்ஃபுல்டா அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அன்புக்குள்ளே பார்க்கணும். இது நான் பெருமைக்கு சொல்லப்படவில்லை, நான் ஒரு உண்மையிலே சொல்ல வருகின்றேன். இன்னைக்கு இறைவாக்கு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பரவச பேச்சு பேசி கொண்டு வருவதும் இறைவாக்கு உரைக்கிறத பார்க்கணும் பயங்கரமான நிலை. அந்த காலத்துல இப்படி எல்லாம் கிடையாது. ஏதோ ஜெபமாலை சொல்லிட்டு உலகப்புறமான நிலையில அந்த விசுவாச திருச்சபை கத்துக் கொடுத்த ஜெபத்தை முதல் அப்படி சொல்லி போயிட்டு இருப்போம். இது விசுவாச நிலையில போயிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் இன்று ஆவிக்குரிய நிலையிலே கடந்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பைபிளத்தை பார்த்துருக்கிறோம். என்ன அன்பு குரலை எதுக்கு தேனம் இறுதி நாட்களில் நான் சொல்லுகிற ஒரு கருத்தை என்ன பார்க்கணும். இந்த பேதுரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர், படிப்பறிவு இல்லாத மனிதர். ஆனால் அவர் அங்கத்தில் பிரசம் பண்றாரு. எனக்கு யோவேல் இறைவாக்கினர் இப்படி சொன்னாருன்னு சொன்னார். இப்படி சொல்லிருப்பாரு, யோவேல் இறைவாக்கினர் இப்படி சொன்னார். அதுக்கு அந்த பகுதிக்கு அடுத்த பகுதி படுத்தினாக்க தாவீது இறைவாக்கினர் இப்படி சொன்னார், தாவீது இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறார். படிப்பறிவு இல்லாத பேதுரு யோவேல் தீர்க்கதரிசி இப்படி இறைவாக்கினர் இப்படி சொன்னாரு, தாவீது இறைவாக்கு இப்படி சொன்னாரு. இதுதான் கடவுளுடைய காரியங்கள். படிப்பறிவிட்ட பேதுரு அப்படி சொல்லுகிற போது, அந்த நான் முதல் ஆரம்பத்தை படிக்கும் போது, பேதுரு மீன் பிடிக்கிற படிப்பறிவு இல்லாதவர், அதை பத்தி படிப்பறிவு இல்லாத சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படி எப்படி இந்த வசனத்தை அங்கிருந்து இப்படி எடுத்து சொன்னார். சிந்தித்தால் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். ஆற்றலாலும் அல்ல, சக்தினாலும் அல்ல, ஆண்டுடைய ஆவினால ஆகும் என்கிற காரியம் நான் பார்க்க முடியும்.
அந்த மாதிரி உணர்வுகளை தான் என்னையும் இந்த நிலையை கொண்டு வந்தது. அந்த வசனம் படிக்கின்றது தான் அவருக்கு அப்படியாச்சும். சரி, அதை விடுங்க. இப்போ என் அன்புக்குள்ளே இந்த ஆவிக்குரிய நிலையில கடந்து போகின்ற பொழுது நாம் செய்தியை நாம் முன்னும் ஆழமாக கடந்து போகிறோம். இதோ நான் விரைவாக வருகிறேன் என்பது கருத்து சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தூய ஆவிக்குள் கடந்து வருகிற பொழுது தான் ஏற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து எல்லாரும் விடுங்க. 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல வசனத்தை படிச்சு பார்த்தா நாங்க எல்லாம் சொல்லப்படாத வார்த்தைகளும் ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 வசனம் முதல்ல 10 அப்படியே கொண்டு வரலாம். 10வது வசனத்தை முதல்ல படிங்க. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். தூய ஆவியார் அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் உள்ளிருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பான்மை பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு வசனம் சகோதரர் படிச்சாங்க. நீங்களும் விரல வச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு எப்படி பிரதர் விரல வச்சுலாம் படிக்கிறீங்கன்னு காண்ற எப்படி பாக்குறீங்க சொல்றீங்களா? எல்லாம் தூயான உணர்த்தான், தூயான உணர்த்தான். நாம ஜெபம் பண்ணும் போது தூய உணர்த்தை போட்டு சொல்லுகிற கருத்துகளும் உண்டு. இன்னைக்கு 1 கொரிந்தியர் 2:10 கடவுளுடைய தூய ஆவியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை, கடவுளுடைய ஆழ்ந்த எண்ணங்களை, அந்த கடவுளுடைய ஆழ்ந்த எண்ணங்களை அவருடைய கடவுளின் தூய வழியாக அளிக்கிறார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்கள் அறிகிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்லிருக்கும் மனிதனின் உள்ளத்தில் இருப்பதை அவருடைய உள்ளத்தில் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்று. அவ்வாறு கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி தூய ஆவிக்குள் உணர முடியும்? தூய ஆவிக்குள் உணர முடியும். வசனத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த நான் சொல்லிருக்கேன், மனித இயல்பை மட்டும் குறைந்து விழுந்திருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. மனித இயல்பை, அதான் 14 வசனத்தை சகோதரர் படித்தாரு. மனித இயல்பை மட்டும் கொண்டிருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாது, அது மடமையா இருக்கும். ஆனால் தூய ஆவிலே கடந்து வருகிறவர்களுக்கு எல்லாம் ஆழமான கருத்துக்கள் போய்கொண்டே இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை தயவு செய்து நீங்க அப்புறமேல நீங்க டைம் எடுத்து படிச்சு பாருங்க. இன்று நாம் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்து போகணும், ஆண்டவருக்குள்ளாய் கடந்து போகணும், ஆவிக்குள்ள ஜீவித்திலே கடந்து போக வேண்டும் என்பதுதான் அவருடைய திருமணமா இருக்கிறது. என் அன்புக்குறர்களை நான் சொல்லுகிற பொழுது, என் அன்புக்குறளே, நாம தூய ஆவிக்குள் கடந்து வரணும். தூய ஆவிக்குள் கடந்து ஆழ்ந்த எண்ணங்களை கடந்து வரணும். இப்ப நான் சொன்னேன்லவா, இப்ப நான் சொன்னேன், நீங்களே எனக்கு வந்துட்டீங்க. இந்த வேலையில கூட ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தூய ஆண்டு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நம்முடைய ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே முடிய உள்ளத்தின் காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளணும், ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடுவோமா? நான் நினைச்சேன், பேதுருக்கு, படிப்பெரிய பேதுருக்கு தூய ஆவின் காரியங்களை வந்த நாள் தான் அப்படி செயல்பட்டார். இப்பொழுதும் தூய ஆவிக்குள் கடந்து வாங்க, கடவுளுடைய ஆழ்ந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர் தந்துருவார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஈப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
கண்களை மூடி அப்படியே போகிடுங்க. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அப்படியே புகுடுங்க. தூய ஆவியானவர் உள்ளத்தை நிரப்பட்டும் மறை உண்மைகளை அறிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையை கொடுக்கட்டும். அந்த ஆவியானவர் நம் இரவேசன படிக்க படிக்க ஆழமான கருத்துக்குள் நம்ம நடப்பிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, இது உம்முடைய மகிமுள்ள வார்த்தைகளை கண்டு உணரத்தக்கதாக உம்முடைய ஆவி எங்களுக்குள் தாங்க. உம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் பிதாவே, ஆமீன். ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நம்ம நடத்தணும். இறுதி நாட்களே மாம்சமான யாவரும் ஆவி என்று சொன்னார். அந்த ஆவியான வருகிற பொழுதுதான் கடவுளுடைய உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்து அவருடைய வழியில் நாம் கடந்து போக முடியும். ஆனால் உலக ரீதியான பக்தியோ பக்தி முயற்சிகளோ அல்ல. ஆனால் இந்த காலத்திலே நாம் அவருக்குள் கடந்து போகணும். இறைவசன வார்த்தைகளை படிக்கிற பொழுது நாம் மறை உண்மைகளை அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற காலகட்டத்திலே இந்த பொல்லாத பிசாசானவன் இறை வார்த்தைகளை படிக்க கூடாதபடியும் கேட்க கூடாதபடியும் நயவஞ்சம் பண்ணி கொண்டிருக்கின்றான். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கடந்து வரக்கூடாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறான். அப்ப கடங்க எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகளை எடுக்கணும். தூயாவிற்குள் கடந்து போகணும். சரி, நாம் ஜெபத்துக்குள் செய்திக்குள் வரலாம். 2 பேதுரு எடுங்க. 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பே ஆண்டுடைய வருகை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டுடைய வருகை என்று சொல்லப்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அதிகாரத்தை முழுதமாய் படித்து பார்த்து 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்க தயவுசெய்து எடுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை எடுத்து படிங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. பத்துங்க. அன்பார்ந்தவர்களே சொல்லி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் சொல்லிக் கொடுக்கிறார். மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகளைப் போல, 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போல சொல்லுகிறார். இந்த கருத்துக்கள் நான் அதான் ஜெபத்தோடு ஆரம்பிச்சேன். சிந்திக்கணும். ஒரு நாள் 1000 ஆண்டை போல, 1000 ஆண்டு ஒரு நாளை போல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது நான் தொடக்கத்தின் காலத்தை கொண்டு வருகிறேன். தொடக்கத்தின் காலத்தில் கடவுள் முதலாவது என்ன பண்ணாருன்னா, கடவுள் முதல்ல தொடக்க காலத்தில் பண்ணுகிற பொழுது, தொடக்க நூலில் பார்க்கிற பொழுது அவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார் இல்லைங்களா? தொடக்க நூலில் நம்ம அடிக்கடி படிச்சு கேட்டுத்தான் 5 நாளில் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார். இந்த உலகத்தை எல்லாம் அண்ட சராசர எல்லாத்தையும் அவர் 5 நாளில் படைத்தார். தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் 1லிருந்து 25 வருஷம் சொல்லப்பட்டிருக்கும். தொடக்க காலத்தில் என்ன 5 நாள் படைத்தார். 6ஆம் நாள் என்ன பண்ணாருனாக்க, 6ஆம் நாள் தான் மனிதனை படைக்கிறார். சகோதரமே, சிந்தித்து கடந்து வாங்க. 6ஆம் நாள் தான் மனிதனை படைக்கிறார். 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்று அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 5 நாள் உலகம், 6ஆம் நாள் மனிதன், 7 நாள். இந்த கால அமைப்பை பற்றி நான் சொல்லுனாக்க பயங்கரம் சொல்லணும். நான் தூய ஆவிக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பைபிளை ஜெபிக்கிற பொழுது எனக்கு அப்படியே காட்டினார்.
இந்த காலத்தின் அமைப்பு 6 நாள் சொல்லும்போது இந்த 7 நாள், 5 நாள் உலகம், 6ஆம் நாள் மனிதன், 7ஆம் நாள் ஓய்வு. அந்த கருத்தை கொண்டு போய் நான் படிக்கிற பொழுது இந்த உலகம் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல, 1000 ஆண்டுகள் ஒரு நாளுக்குள் போல என்ற ஒரு நிகழ்வுக்குள் கொண்டு வந்தேன். நோவா காலத்தை வர்த்திகம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நோவா காலத்தை வர்த்திகம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், எப்படி இந்த ஆண்டுகள் அது கொண்டு விட முடியல. ஆனா நோவாவுடைய வெள்ளக்கு பெருக்கு பின்னாடி, நோவாவுடைய வெள்ளம் வந்து எல்லா உலகத்தை அழிச்சது இல்லைங்களா, அழிச்சதுக்கு பின்னாடி இயேசு ஆண்டவர் பிறக்கிற வரைக்கும் பார்க்கும்பொழுது 3500 ஆண்டுகள் வந்திருப்பது. 3500 ஆண்டுகள் பார்க்கிறோம். இயேசு பிறந்த பின்னாடி கிபி 2019. அப்போ இந்த நோவா அந்த காலத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு கொண்டு வர முடியல. நான் ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்ல ஒரு சும்மா நீங்க கூட கணக்கு போட்டுக்கிறேன், எவ்வளவுன்னு தெரியல எனக்கு. ஒரு 2 போட்டுக்க, ஒரு 276 போட்டுட்டு உதாரணமா போட்டு. ஆனால் வெள்ளப்பெருக்கு பண்ண 3500 ஆண்டுகள், அதுக்கு பின்னாடி 2017 ஆண்டுகள். இது கணக்கு போட்டாச்சு எவ்வளவு வருது? சுமதான பண்ணக்கும் 5000க்கு மேல வருது, 5700க்கு மேல வருது இல்லைங்களா? 5735. இங்கே புனித பேதுரு சொல்லுகிறார், ஒரு நாள் 1000 ஆண்டு போல, 1000 ஆண்டு ஒரு நாளை போல சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 6ஆம் நாளுடைய கடைசி பகுதி. 6ஆம் நாளுடைய கடைசி பகுதி. கடவுள் 5 நாளிலே நாம் பார்த்தோம். 5 நாளிலே தொடக்க நூலில் பார்க்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிற தொடக்க நூலில் பார்க்கும் பொழுது 1 முதல் தொடக்கம் 1ஆம் வசனத்து 25ஆம் வசனம் தொடக்க நூலில் 5 அதுல உலகத்தையெல்லாம் படைக்கிறார். உலகத்தெல்லாம் 5 நாள் உலகத்தை படைக்கிறார். 6ஆம் நாள் மனிதனை படைக்கிறார். மனிதன் தன் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைக்கிறார். 6ஆம் நாளுக்கு தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைக்கிறார். அந்த சாயல் என்பதை நீங்க நல்லா கவனம் பண்ணிக்கிடணும். நீங்க கவனம் பண்ணிக்கணும். தயவுசெய்து அதை நீ படிச்சா கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 6ஆம் நாளில உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தான்கிற நிலையை நீங்க பிரிச்சு வச்சுக்கிட்டீங்க. சாயல் என்றது இன்னைக்கு என்ன சாயல் இருக்கு? பார்க்கணும். அதை பத்தி அப்புறமா நான் சொல்லி கொடுக்கிறேன். அவருடைய உருவிலும் சாயலிலும் மாநில படைப்பாங்க. 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தான். இந்த காலத்தை பார்க்கிற பொழுது இந்த காலம் ஒரு சூழ்நிலை இருக்கு. முன்ன சூழ்நிலை ஒரு நாள் இருக்கு. நோவா கால வரதிகம் எவ்வளவு காலம் தான் இருக்கு? அப்ராக்சிமேட்லி போட்டோம். அப்ராக்சிமேட்லி தான், உறுதியா இல்லை இருக்கும். ஆனா வெள்ளப்பெருக்கு பின்னாடி 3500 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது புனித பேர் சொல்றாரு, ஒரு நாள் 1000 ஆண்டை போல, 1000 நாள் ஒரு நாள் போல இருக்கும். அப்படின்னா என்ன நாளுக்கு இருக்கு? இந்த நாட்கள் எப்படி இருக்கு? 6ஆம் நாளுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 6ஆம் நாளுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். வெள்ளப்பெருக்கு பின்னாடி 3500, இந்த வெள்ளப்பெரு இங்கிருந்து கிபி 2017, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது சேர்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட் போட்டுங்க. டோட்டலி போட்டா எவ்வளவு? 7 மேல போயிடுச்சு இல்லைங்களா? 700க்கு மேல போயிடுச்சு. அவ்வளவு 6ஆம் நாளுடைய கடைசி பகுதி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? புனித பேர் சொல்றாரு, ஒரு நாள் 1000 ஆண்டு போல, 1000 ஆண்டு ஒரு நாளை போல இருக்கு. சரி, இந்த கருத்தை நீ பார்த்து எபிரேய திருமத்துல 10ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் சொல்ல, இது நமக்கு பார்க்கணும். 10:37 எபிரேயர் 10:37 சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். என்ன இன்னும் மிக மிக குறைவு காலமே இருக்கிறது பிரதர். அன்னைக்கு இப்படி சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்படி மிக மிக குறைவான அப்படி எப்படி இன்று நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. இந்த காலகட்டங்களிலே நம்மோடு கூட பேசுகிற அந்த நாளிலும் அப்படித்தான். அங்க போயிட்டு அந்த காலத்துக்கு அவங்களுக்கு குறைவு, இந்த நாளுக்கு ஒண்ணு குறைவு. இன்னைக்கு நம்ம மிக மிக குறைவு என்பது உண்மை. மிக மிக குறைவு காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார். நான் இன்னைக்கு சொல்லல, இன்னும் இவ்வளவு நாள் தான் இருக்குது, கண்டிப்பா வந்துருவாரு, இந்தியாவுக்கு இறங்கி வருவாரு, அமெரிக்காவுக்கு இறங்கி, அப்படி நான் சொல்ல வரல. இறைவசன வார்த்தை தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எனவே தூயார்கள் கொண்டு வரணும், பார்க்கணும். காலம் இன்னும் மிக மிக குறைவு காலமே இருக்கிறது, வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது. இந்த
வரவுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கும்? புனித பேதுரு சொல்லுகிற பொழுது சொல்வார், புனித பேரு அந்த சொல்லுவார் இல்லைங்களா, இவ்வளவு நாள் தான் இருக்கு, 8ஆம் வசனம் சொல்லுவார் இருக்கு. இப்போ 9ஆம் வசனம் படிக்கும் போது என்ன சொல்லுவார் இருக்கு, அதுல சொல்லுவார் இருக்கு, அவர் பொறுமையாக இருக்கிறார். எதற்காக இருக்கு? 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா படிக்கும். 8 படிச்சிட்டீங்க, ஒரு நாள் 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டு ஒரு நாள் போல. அடுத்தது 9வது வசனம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். உங்களுக்காக பொறுமையோடு கூட இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். மீண்டும் ஒரு முறை படிங்க, தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். உங்களுக்காக பொறுமையோடு கூட இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல், ஒருவரும் அழிந்து போகாமல். திருப்பி திருப்பி அதே வார்த்தை தான் முன்னேற்றையும் பார்த்தோம். அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். எல்லாரும் மனமாற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த லாஸ்ட் டைம், த பொறுமை டைம் எல்லாம் பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் மனமாற வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மக்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்கள். அவர்கள் எந்த இனமோ எந்த சமயமோ எப்படி இருந்தா இருக்கட்டும், ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்கள். அந்த படைக்கப்பட்ட மக்கள் ஒருவரும் அழிந்து கீழே போகக்கூடாது. எல்லாரும் விண்ணக வாழ்க்கைக்கு வர வேண்டும். அந்த கருத்து தான் அவர் கொண்டு வருகிறார். அவர் படைக்கப்பட்ட மக்கள். அந்த சாயல் படைப்புனா அடுத்து நான் கொண்டு வருகிறேன். மக்கள் மனம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார், திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை எசேக்கியேல் புத்தகத்தை பார்க்கிற பொழுது 33ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ஆகமத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழியை நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளில் நின்று திரும்புங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? வசனம் பெரிது, சகோதரன் படிச்சாரு, நீங்களும் கையை வச்சு அடி படிச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்லுது சகோதரமே? என்ன சொல்லிக்கிறது? நீங்க மனம் தீய வழிந்து திரும்புங்க. இந்த பொல்லாத காலத்தில் எப்படி வாழ்வான்னு நாம் ஏற்கனவே பார்த்தோம். திரும்புங்க. அது சொல்றது அந்த நாளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். திரும்புங்க. அது சொல்றாரு, தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவேன்னு சொல்லு. நான் சொல்லல, இதுவேன்னு சொல்லு. அதான் சொல்லுது, அதுதான் சொல்லுது. பார்க்கிறீங்களா? அந்த எசேக்கியேல் ஆகமத்தில் 33ஆம் வசனம் படித்தீங்களா? நீங்க அந்த கருத்தோட கூட நீங்க தயவுசெய்து நீங்க பார்க்கணும். பெரிய ஒவ்வொரு கருத்தை நீ பார்க்கும் பொழுது எல்லாம் கண்டு வேண்டும். அதே இந்த எசேக்கியேல்ல 18ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை படிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் படிச்சு பார்த்தாக்க அங்க கூட அந்த ஆண்டவர் சொல்லுதுன்னு விருதியாக சொன்ன ஆண்டவர் அங்க கூட அப்படியே சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லிருக்கிறார் படிக்கோ? உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழியை நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். முன்ன படிச்சோம், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று லாஸ்ட் வேர்ட் படிச்சோம். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அவங்களுக்கு சொல்லுங்க, ஏன் அழிஞ்சு போறாங்க சொல்லியான்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்ல திருப்பி அதே பேர் உண்மையாக பொல்லாரின் சாவியா நான் விரும்புகிறேன். அவர் எல்லாம் திரும்பி மனம் மாறி வாழப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லிருக்கிறார். இதுக்காகத்தான், இதை சொல்றதுக்காகத்தான் அங்கே பேதுரு சொல்லுகிறார், நம் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று. நேரம் சமீபமாய் போய் வச்சு மாறுங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
மனமாறன் நேரம் நெருங்கிவிட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நான் சில வேளையில் நான் சொல்லுகிற பொழுது, சகோதரர் சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், இந்த நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிட்டுக்கோ. சில இந்த இது கருத்துக்கள்ல வேற ஒரு கருத்துக்கான இன்னைக்கு நேரம் நாளைக்கு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு நன்மையான காரியங்கள் வருகிற பொழுது, ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் வருகிற பொழுது நீ சொல்லுவே, பிரதரு ஒரு நாள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரு, இந்த நேரத்தில் இப்படி சொன்னாரு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதமா இருக்கிட்டு நன்மையை நினைச்சு பார்ப்ப. அதே வேளையில ஒருவேளை நீ தவறான நிலையில போயிடுனாக்க அப்போ ஸ்கில் போகும் பொழுது அப்ப நினைச்சு பார்க்கணும், ஐயோ ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரு, இத்தனாம் தேதி இத்தனாம் நாள் இப்படி வார்த்தை சொன்னார் அப்படின்னு பிளஸ் அல்லது மைனஸ், பிளஸ் அல்லது மைனஸ், நல்லதோ கெட்டதோ நீ குறிச்சு வச்சு பாரு சொல்லுவேன். இந்த நாளில் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, இந்த நாளையும் நேரத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க, குறிச்சு வச்சுங்க. ஒரு நாளை நீங்கள் மனம் திரும்பி அங்க மேல வருகிற பொழுது, நீ மனம் திரும்பி பாவலைக்கு விட்டு மனம் திரும்பி சாவை விட்டு மனம் திரும்பி கடந்து வருகிறது மேல வருகிற பொழுது நீ சொல்லுவீங்க, இத்தனாம் தேதி இத்தனாவது நாட்களிலே இந்த டிவியில மாதா தொலைக்காட்சியில இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டேன், அப்படியா நான் மனம் மாறி கடந்து வருகிற பொழுது அங்கே ஒருவேளை கேட்டும் அப்படியே இருப்பில்லையானால் இங்க கீழே போயிட்டும் அங்கே நினைப்பீங்க, அங்கே இல்லை என்றால் இங்கே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளின் நேரத்தையும் குறிப்பிட்டு கேட்டுங்க. ஒருவேளை நீங்க மனம் திரும்பி விண்ணகத்தில் போகிற பொழுது, அது பல்லவரத்தில் போகிற பொழுது அன்னைக்கு சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் கேட்டேன், இதோ நான் விரைவாக வருகிறேன் என்ற ஒரு செய்தியை கேட்டேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி விட்டார்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஆண்டவர் கூட மகிழ்ந்திருப்பீங்க. ஒரு அப்படி இல்லை என்றால் கேட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அலட்சியப்படுத்தி போய்ப்பினால் ஒரு நாளைக்கு கீழே போய் நினைப்பீங்க, நரகத்திலே கொடிய வேதனைப்படுகிற பொழுது ஐயோ மனம் மாறாத போனமே என்று. அப்ப நோ சான்ஸ். என்ன பெருமை பார்க்கணும், பெருமை எசேக்கியேல் அப்படி 33:11 சொல்லி கொடுக்கிறார், ஆண்டவராய் கடவுள் கூறுவது சொல். அதே எசேக்கியேல் பார்க்கிற 18:23 பார்க்கும் பொழுது சொல், நான் சொல்றேன் சொல். இந்த ரோமர் புத்தகம் ரோமர் புத்தகத்தில் படிக்கிற பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், ஆச்சா ஆண்டவர் இப்படி ஏன் செய்யறாரு? ரோமர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பார்க்கிற பொழுது, மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார். மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்று தெய்வீக திருவசனத்தில் நாம் பார்க்கிறோம். மனம் மாறதுக்கு பரிவு காட்டுகிறார். நாம் மனம் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாற கேட்கணும். சரி, இந்த கருத்தோடு கொண்டு கொண்டிருக்கும் சாலமோன் யாராவது சாலமோன் ஞானத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம், ஊழியர்களின் பகைவர்கள் சாவுக்குரியவர்களாய் இருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அவர்களை தண்டித்தீர். அவர்கள் தங்கள் தீ செயல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்தீர். இந்த லாஸ்ட் வேர்டு பாருங்க, காலமும் வாய்ப்பும் கொடுத்தேன்னு. காலமும் வாய்ப்பும் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு காலம் வாய்ப்பும் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்கும்படி ஆண்டவர் தானே திட்டம் செயல்பாடும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். தீச்சல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் நேரமும் அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரமே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரணும். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து அந்த பகுதியிலே கடந்து செயல்பட கொண்டு வரணும். அப்படி கடந்து வருகிற பொழுது ஆண்டுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறாய் இருக்க முடியும். நாம் ஒவ்வொன்றும் கொண்டு வருகிறோம். பிரியமாக்களே, பார்க்கணும். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதோ நான் விரைவாகவே வருகிறேன் சொல்லுகிறவர். எப்படி உலகத்திலே எப்படி மக்கள் போக்கு இருக்கும், இந்த உலகத்தின் போக்கு எப்படி இருக்கும், மக்களுடைய போக்கு இருக்கும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நடக்கப்படும் என்று சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு கருத்துக்களா நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி சிந்தித்து பாருங்கள்.
நாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும், மனமாறுக்கான காலையிலே கடந்து வரணும். இல்லை என்றால் நாம் முன்ன சொல்லப்பட்டபடி மேலும் கீழே நடக்கின்ற நிகழ்வுகளிலே கடந்து வர பார்க்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் ஒப்புக் கொடுக்கலாம். உண்மையிலே நான் பாரப்படுகிறேன். எதுக்கு பாரப்படுகிறேன் தெரியுமா? நான் அடிக்கடி பாடுகிற பாடல் தான், கண்ணீரோடு பாடுகிற பாடல் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகையெல்லாம் மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். உலகையெல்லாம் மீட்பதற்காக அவர் பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், தன் உயிரையே கொடுத்தார். ஆனாலும் கூட இன்னும் கூட மக்கள் மனம் மாறவில்லை. ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவனே முழுமையான மீட்புக்கு வரவில்லை. அந்த ஒரு பாரம் தான் எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த ஒரு கிருபையும் அதுதான். அப்படி இந்த பாடலோடு கூட நான் கடந்து வருகிறேன். நீங்களும் கண்களை மூடி இயேசுடைய பாடல்களையும் இந்த இறைவசனத்தோடு கூட ஒப்பிட்டு கடந்து வாருங்கள். உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரையா, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே, உலகமெல்லாம் மீட்படையே உன் ஜீவன் தந்தீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உமது வருகையோ மிகவும் சமீபமே, உமது வருகையோ மிகவும் சமீபமே, எனது ஜீவனோ மிகவும் குறைவு, எனது ஜீவனோ மிகவும் குறைவு. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய என் ஆவிய ஆன்மா சரிகிரத்தை அர்ப்பணிக்கின்றே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ தூய் ஆவிக்குள் அதைத்தான் சொல்லிருக்கிறேன். ஆண்டவரே, மனம் மாறணும். எசேக்கியேல் சொன்னது போல சொல்லிருக்கிறேன். நான் சொன்னேன் சொல்லுங்களே, அப்படியே சொல்லிருக்கிறேன். மனம் மாறணும் ஆண்டவரே, மக்கள் மனம் மாறணும். பெயருக்கு கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மனம் மாறணும் ஆண்டவரே. உலகமெல்லாம் மீட்படைய என்று சொன்னீர் ஆண்டவரே. உலகமெல்லாம் மீட்படைய எல்லா மக்களும் மனம் மாறும். இந்த காலத்தின் நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறீர், பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பேது சொல்வது போல நினைத்து பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணீரையெல்லாம் உமக்கு காணிக்கை ஆக்கி ஆத்துமாக்களை பாரத்தோடு கூட ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தியை கொடுக்கும்படியாக நீர்த்தானே செய்தி வந்திருக்கிறேன். பாரப்படுகிறேன். மக்கள் இறைவசன வார்த்தைகளை எடுக்கப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும், மனம் திரும்பப்பட வேண்டும், உமக்குள் கடந்து வரப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த வேளையில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் மாறுகிற பொழுது, அவருடைய எண்ணங்கள் மாறுகிற பொழுது, அவர்களையும் அவருடைய குடும்பத்தினர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊதரைமைகள் மனம் திரும்பி வருகிற பொழுது அவனுக்குள்ளாக நீர் வைத்திர ஆசீர்வாதத்தை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும், திருமண காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. முடவர்கள் எழுப்பட்டும், குருடர்கள் பார்க்கட்டும், செவிடுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறேன், உம்முடைய அரும் அடையாளங்களால் உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய அரும் அடையாளங்களால் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொள்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பல்லே நான் ஜெபிக்கிறேன். பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். ஆத்ம ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும், கிருபை செய்யும். ஜெபம் கேளும், கிருபை செய்யும். ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்